ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவில் அன்றாட வாழ்க்கைக்கு பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஈஸியான எளிய வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருளைக்கிழங்க மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது உருளைக்கிழங்கு. வெளியே வச்சோன்னா நல்லா முளைப்பு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக இதை நம்ம நீண்ட நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு டிப்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாய் அகலமாக இருக்கக்கூடிய கண்டெய்னராக இருக்கணும். இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெயில் காலன்றதால சீக்கிரமாக உருளைக்கிழங்குலேருந்து முளைப்பு வந்துடும். அதனால் நம்ம பூண்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அது மேலே இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பூண்டில் இருக்கிற ஈரப்பதம் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்துடும். உருளைக்கிழங்கு முளைப்பு விடாமல் நீண்ட நாளைக்கு இருக்கும். நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கெடாமல் இருக்கும். இது சின்ன டிப்ஸ் தான். இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே நம்ம எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் பூண்டை அது மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு நீண்ட நேரம் வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். கூட்டு எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காய்கறிகளை நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு தாங்க நம்ம அதில் தேங்காயை சேர்க்கணும். தேங்காயை உடனே சேர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தேங்காயை சேர்த்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நீங்கள் பக்கத்தில் அப்படி கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. வாசனை போகாத அளவுக்கு இருக்கும். தேங்காய் போட்ட பிறகு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆரம்பத்திலே சேர்த்துக்காதீங்க. இப்போது இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு 2-3 கிளறி விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் இந்த டேஸ்ட்டு இருக்கும். அதுக்கான டிப்ஸு தாங்க இது. அடுத்ததாக நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருக்கும். கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயிலே போடுவோம். அந்த மாதிரி போடக்கூடாது. கூட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு அதுக்கு பிறகு கருவேப்பிலை போடுங்க. டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக தூக்கி தரும். இப்போ கருவேப்பிலை போட்டு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கொத்தமல்லியை நல்லாவே நம்ம வச்சு வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருப்போம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடனே மூடி வச்சுட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டு இருக்கும். நீண்ட நேரத்துக்கு நமக்கு கெடாமல் இருக்கும். இந்த பச்சை தன்மையோடு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை நீங்கள் இப்போ சூடாக தோசை, இட்லி, சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் சாதத்துக்கு. நம்ம அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருகாணியை என்ன தான் திருகி விட்டாலுமே அது கலண்டிட்டு வரும். அதுக்கான ஈஸி டிப்ஸ் தான். திருகாணியை இந்த மாதிரி பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டில் ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா தொலை போட்டு விட்டுருங்க. நீங்கள் வச்சு அழுத்தினாலே திருகாணி உள்ளே போய் அமுங்கி இருக்கும். 2 திருகாணியுமே அதே மாதிரி எடுத்துக்கோங்க. கோல்டு கம்மலுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அதில் வச்சிடலாம். இப்போ எடுத்துருங்க. அந்த திருகாணி எடுத்து நீங்கள் அந்த கம்மலில் திருப்பி மாட்டி விடும்போது சீக்கிரமாக கலண்டு வராது. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம கம்மல் போட்டாலும் அதுங்க கலண்டுட்டு விடாது. நாமளும் சில சமயத்தில் பார்க்காம இருக்கும்போதும் கலண்டு வந்துடும். அந்த மாதிரி இனிமேலுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பூண்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசிடு நம்மளுக்கு சீக்கிரமாக கலண்டு வராத அளவுக்கு பார்த்துக்கும். நீங்களாக வச்சு திருவி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இப்போது நான் சாந்து போட்டு தான் இந்த மாதிரி கலராக நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நாம் எடுத்து
வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் சீக்கிரமாக நமக்கு வந்து அதில் காற்று போயிட்டு கட்டி ஆகிடும். அது எப்படி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆகாமல் எப்படி 2 நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கும்போது காற்றோடவே உள்ளே போயிடுங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லாவே மூடியை டைட் பண்ணி வைங்க. இப்படி ஒன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு டைம் மூடுங்க. ஒரு டைம் எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த காற்று வெளியே போயிடும். காற்று உள்ளே இருக்கிறதால தான் லிக்விடாக இருக்கிறது உங்களுக்கு ட்ரை ஆகிட்டு நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். இது நிறைய பேர் நம்மளுக்கு தெரியறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான் இது. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஈஸியாக நல்லா டைட் பண்ணி வச்சிடணும். நம்ம இப்படி ஒன்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டைட் பண்ணினீங்களாலே உங்களுக்கு டைட் ஆகிடும். உள்ளே காற்று போகாது. எல்லா கலருமே அப்படியே செப்பரேட்டாக நமக்கு இருக்கும். இப்போ எல்லாமே நான் டைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இந்த சாந்து போட்டு உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மார்க்கெட்டில் நிறைய இந்த மாதிரி யூ கிளிப் கிடைக்குது. இந்த யூ கிளிப்பை நம்ம வாங்கிட்டு வந்து கலராக வாங்கிட்டு வந்து வைக்காமல் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் தாங்க சொல்ல போகிறேன். இப்போ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம போய்ட்டு ஃபேன்சி ஸ்டோரில் வாங்க முடியாது. ஃபேன்சி ட்ரெஸ்க்கு நம்ம என்ன கலர் போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெயில் பாலிஷ் நம்ம வீட்டில் இருக்கும். நீங்கள் டக்குன்னு எடுத்து அதுக்கு அழகாக டிசைன் போட்டுடலாங்க. இந்த ஒயிட் கலரில் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கலர் இருக்கோ அதுக்கேற்ற டிசைன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸுக்கு தான் அழகுபடுத்திகிட்டு இருக்கேன். ப்ரௌன் கலரு, கொஞ்சமாக கோல்டு கலரு, இது மாதிரி உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இன்னும் கிளிட்டரிங்கில் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இந்த நெயில் பாலிஷு. அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது தலையில் ஒட்டவும் ஒட்டாது. கொஞ்சம் நேரம் போல் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே காஞ்சிடும். இப்போ ஒன்று விட்டு ஒன்று நான் வைக்கிறேங்க. பாருங்கள், நல்லாவே வருது. பார்க்க அழகாகவே இருக்கும். நம்ம எந்த கலர் ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கேற்ற நெயில் பாலிஷை இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு அதிகமாக காசு கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி யூ கிளிப்பு வாங்கி வைக்கணும்னு இல்லைங்க. ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகு பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. இப்போ பாருங்கள், முன்ன வெள்ளை கலரில் இருந்தது இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நீங்கள் தலையில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வீட்டு குறிப்புகள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எளிமையாக உங்களுக்கு செய்யக்கூடிய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.